ஆண்டவருடைய நாமம் மகிம்படுவதாக. உங்கள் யாவருக்கும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே என் அன்பின் வாழ்த்துக்களை சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகிறேன். எனக்கு அருமையானவர்களே, இந்த நாளில் கூட விசேஷமாக பாடல்கள் சாட்சியா போதனையா, பாடல்கள் சாட்சியா நமக்கு அல்லது போதனையா என்பது குறித்து முதல் பாகத்தில் படித்து கொண்டோம். இன்றைக்கு இரண்டாவது பாகமாக பாடல்கள் சாட்சியா போதனையா, பாடல்கள் ஏன் பாட வேண்டும், பாடல் மூலமாக யாருக்கு நன்மை, பாடல் மூலமாக யாருக்கு லாபம் என்பது குறித்து முதல் பாகத்தில் அழகாக நாம் கற்றுக்கொண்டோம். அதனுடைய தொடர்ச்சியாக இரண்டாவது பாகமாக பாடல்கள் தேவனுக்கு மகிமையும் புகழ்ச்சியும் நன்றியும் ஸ்தோத்திரங்களும் துதியும் நாம் செலுத்தும்படியாக பாடல்கள் அமைந்திருக்கிறது. தேவன் யார் என்று காண்பிக்கவும், தேவனுடைய வல்லமை எப்படிப்பட்டது என்று காண்பிக்கவும், தேவன் செய்த அற்புதங்கள், அதிசயங்கள், சுகங்கள், வெற்றி, விடுதலை, சமாதானம், சந்தோஷம், மகிழ்ச்சி, ஆண்டவரை மறக்க முடியாத காரியங்களில் ஆண்டவராய் தேவனுடைய பாடல்கள் நமக்கு ஒரு பாடங்களாக அல்லது நமக்கு ஒரு போதனையாக அல்லது நமக்கு ஒரு சாட்சியாக அமைந்திருக்கிறத பார்க்கிறோம். ஆகவேதான் உபாகமம் 31 அதிகாரம் 32 அதிகாரம் இவைகள் பாடல்களாக எழுதிவை, அப்பொழுது இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஞாபகப்படுத்தும்படியாக அவர்களுக்கு போதனையாக அமையும் அல்லது சாட்சியாக அமையும் என்று மோசே மூலமாக பிதாவாகிய தேவன் கட்டளிட்டதை நாம் பார்க்கிறோம். தொடர்ச்சியாக இரண்டாவது பாகமாக பாடல்கள் சாட்சியா போதனையா அல்லது நமக்கு பாடங்களா அல்லது நமக்கு புத்தி சொல்லுகிறதா, நம்ம எச்சரிக்கிறதா, நம்ம தேவனிடத்தில் நடத்துகிறதா, நமக்கு ஆறுதலா, ஆசீர்வாதமா, ஒரு என்கரேஜ்மெண்டா என்பது குறித்து இந்த இரண்டாவது பாகத்தில் கூட படித்துக்கொள்ள கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. பாடல்கள் இஸ்ரவேல் ஜனங்கள் மூலமாக ஆண்டவருக்கு கோபத்தை மூட்டியது. கோபம் வந்தது. இன்றைக்கும் உலகத்தில் நடக்கிற சம்பவத்தை நான் ஞாபகப்படுத்த விரும்புகிறேன். யாத்திராகமம் புஸ்தகம் 32 அதிகாரம் 5 வசனம் 6 வசனத்தை நீங்கள் கவனித்து பார்ப்பீர்களானால், யாத்திராகம் 32 அதிகாரம் 5, 6, 7 ஆகிய வசனங்கள் கூட 18 வசனம் கூட நீங்கள் கவனிங்க. ஆரோன் அதை பார்த்து அதற்கு முன்பாக ஒரு பலிபீடத்தை கட்டி நாளைக்கு கர்த்தருக்கு பண்டகை என்று கூறினான். மறுநாள் அவர்கள் அதிகாலையில் எழுந்து சர்வாங்க தகன பலிகளிட்டு சமாதான பலிகளை செலுத்தினார்கள். பின்பு ஜனங்கள் குடிக்கவும் புசிக்கவும் குடிக்கவும் உட்கார்ந்து விளையாடவும் எழுந்திருந்தார்கள். 18 வசனம், அதற்கு மோசே, அது ஜெயதோனி ஆகிய சத்தம் அல்ல, அபாய தோனி ஆகிய சத்தமும் அல்ல, பாடல்களின் சத்தம் எனக்கு கேட்கிறது என்றார். எனக்கு அருமையானவர்களே, இந்த இடத்துல நாம் என்ன பார்க்கிறோம் என்றால், அற்புதமான ஒரு வார்த்தை. அருமையாக ஒரு சில நிமிடம். எனக்கு அருமையானவர்களே, இந்த இடத்துல நாம் பார்க்கிறோம், என்ன பார்க்கிறோம் என்றால், இஸ்ரவேல் ஜனங்கள் வனாந்தரத்திலிருந்து வருகிறார்கள். அப்படி வரும்பொழுது இவர்கள் திடீரென்று 40 நாட்களாக மோசேயான ஒரு கர்த்தருடைய சமூகத்திலிருந்து ஆண்டவருடைய வார்த்தைகளை பெற்றுக்கொள்கிறார். அந்த நேரத்தில் மோசேக்கு என்ன சம்பவித்தது தெரியவில்லை. ஆரோன், எங்களுக்கு ஒரு தெய்வத்தை உண்டு பண்ண, நாங்கள் மீண்டும் எகிப்து தேசத்துக்கு போக வேண்டும் என்று சொல்லி அவர்கள் முரட்டாட்டம் பண்ணுகிறார்கள். ஆரோனும் ஒரு கன்றுக்குட்டி செய்து விட்டான், பண்டகை என்று கூறிவிட்டார்கள், கர்த்தருக்கென்று புசித்தார்கள், குடித்தார்கள். ஆடல் பாடல் சத்தம் பயங்கரமா கேட்குது, ரொம்ப வித்தியாசமாக சத்தம் கேட்கிறது. அது ஜெயத்வனி என்று பார்த்தா ஜெயத்வனி அல்ல, அபாயத்வனி. அந்த பாடல்கள் சத்தம் கேட்கிறது. இன்றைக்கு கூட பாருங்க, உலகம் முழுவதும் என்னென்னோ சொல்றாங்க இல்லைங்களா, என்னது ராக் மியூசிக்கு, இந்த கிளப்பு கப்பு என்னென்னவோ தேசத்தில் நடக்கிறது. அது நிறைய மியூசிக் போடுவாங்களாம், அதை ஒரு பிளக் குடிப்பாங்களாம், ஆடுவாங்களாம், கொண்டாடுவாங்களாம், பாடுவாங்களாம், அப்படியே வாமுட்டி எடுப்பாங்களாம், அப்படியே மெய் மறந்து மோட்சத்தில் இருக்கிற மாதிரி இருக்கும் என்று சொல்லி சிலர் சொல்லுவதை நான் கேள்விப்பட்டு இருக்கிறேன். நான் பெங்களூர் சிட்டியில் இருக்கிறதுனால அந்தந்த ஏரியாவில் சில சவுண்டு கேட்கும். ரோட்லலாம் வரும்பொழுது மிகவும் சவுண்டு கேட்கும் பாருங்க. அந்த சவுண்டு ரோட்டில் போகிறவங்களும் இருதயமே அப்படியே ஆடத்தக்கதாக அந்த சவுண்டு கேட்கும். என்னன்னு கேட்பேன் நான், இது பிளப்பா, ஏதோ ராக் மியூசிக் போட்டு என்னவோ அது அந்த சாஃப்ட்வேரில் வேலை செய்கிறவங்களும் வாலிப பிள்ளைகள் அந்த இடத்துல ஆடல் பாடல்
அப்படியாக தங்களுடைய என்கரேஜ்மெண்ட்னு சொல்றாங்கன்னு சொல்றாங்க. ஆனா அது எந்த அளவுல ஜனங்களை பாவத்துக்குள்ளாக அப்படியாக நடத்துகிறது என்பது குறித்து மிகவும் வேதனையா இருக்கிறது. அது இஸ்ரவேல் ஜனங்கள் அதை தான் செஞ்சாங்க. இன்னைக்கு இது புதுசா செய்யறாங்க நாம் நினைக்கிறோம். அன்றைக்கே இஸ்ரவேல் ஜனங்கள் அதை ஆரம்பித்தார்கள். ஆகையினால் தான் ஆண்டவருக்கு கோபம் வந்து சிலர் கொன்று போட்டா, சிலர் அழிந்தே போனார்கள், சிலர் ஆண்டவரை விட்டு தூர போனார்கள். எனக்கு அருமையானவர்களே, இன்றைக்கு அதே மாதிரி கிளப்ல ராக் மியூசிக்ல போகிற அத்தனை பேருடைய வாழ்க்கை பாருங்க. இந்த பெண்ணை இவன் கற்பழித்தான், அவன் கொலை செஞ்சான், பிரச்சனை ஆச்சு, செண்டாச்சு, இதை காணும் அதை காணும் என்று கம்ப்ளைண்ட்கள் ஆகி அதை மூடுகிற அளவுல சில நேரங்களில் செயல்படுகிறது. ஆகவே அவைகளுக்காக நாம் ஜெபிக்க வேண்டும். இது எங்கிருந்து உண்டானது? பரலோகத்துல பிதாவாகி தேவனை ஆராதிக்கும்படியாக அருமையான நல்ல ஒரு தூதனை உண்டாக்கி வைத்தார். தேவனை ஆராதிப்பதற்காக, தேவனை துதிப்பதற்காக, தேவனை மகிமைப்படுத்துவதற்காக பரலோகத்திலும் ஆராதனை கூடங்கள், ஆராதனை ஸ்தலங்கள், தேவனை ஆராதிப்பது, துதிப்பதும் மகிமைப்படுத்துவது, அந்த ஆடல் பாடல், ஆடல் என்றதை விட பாடல்கள் மிக முக்கியமானதா இருக்கிறது. ஆனா அந்த இடத்துல தேவ தூதர்கள் வரிசையா நின்று ஆண்டவரை துதிக்க வேண்டும். ஆகையினாலதான் அந்த அந்த இசை மயக்கத்துல விழுந்து போன தூதனானவன் அவனுக்கு லூசிபார் என்று பேர். எசேக்கியேல் புஸ்தகம் 28ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை வாசிக்கிற, நீ தேவனுடைய தோட்டமாகிய ஏதேனில் இருந்தவன், பத்மராகும், புஷ்பராகும், வைராகும், படிக பச்சை, கோமேதாகும், எஸ்பியும், இந்திரனிலும், மரகதம், மாணிக்கும் முதலான சகலவித ரத்தினங்களாலும் பொன்னும் உன்னை மூடிக்கொண்டிருக்கிறது. நீ சிருஷ்டிக்கப்பட்ட நாளில் உன் மேல வாத்தியங்களும் உன் நாகஸ்வரங்களும் உன்னிடத்துல ஆயத்தப்பட்டு இருந்தது. நீ காப்பாற்றுவதற்காக அபிஷேகம் பண்ணப்பட்ட கேருப். நீ தேவனுடைய பரிசுத்த பருவத்தில் உன்னை வைத்தேன், அக்கினிமயமான கற்களின் நடுவே உலாவினாய். எவ்வளவு அருமையாக அந்த தேவதூதனுடைய அவருடைய கண்ட்ரோல்ல இருந்தது இசையெல்லாம். அவ்வளவு அழகாக அதை வாசித்து ஆண்டவரை மகிமைப்படுத்துகிற நேரம், இந்த மகிமை எனக்கு வராதா? இந்த மகிமை எனக்கு இருந்தா நல்லா இருக்குமே. ஆண்டவருடைய சிங்காசனத்துக்கு மேலாக, ஆராதனுடைய வடபக்கத்தில் மேலாக நான் உட்கார்ந்தா அந்த மகிமை எனக்கு எப்படி வரும்னு நினைத்தான். ஆண்டவர் அங்கிருந்து கீழே தள்ளினார். அவனோடு கூட சேர்ந்த தூதர்களும் சிலர் விழுந்தார்கள் மின்னல போல. அவன் அங்கே ஆரம்பித்தான். அந்த ஆரம்பம் இந்த பூமியில நடக்கிறது. இன்றைக்கும் அநேக இடங்களில் ராக் மியூசிக்கு, கிளப் மியூசிக்கு, அந்த மியூசிக்கு, இவைகளெல்லாம் சபைகளுக்கு கூட இன்றைக்கு வந்துவிட்டது. தெய்வ பிள்ளையே, இப்படிப்பட்டதான சபைகளை ஆண்டவர் அருவருக்கிறார். ஆண்டவருடைய கோபம் பற்றி எரியும். அன்றைக்கு சாலமோன் ஆலயத்தில் ஜெபித்தார், தேவ மகிமை கடந்து வந்தது. மோசே ஆசரிப்பு கூடாரத்தில் ஜெபித்தார், தேவ சிக்கன மகிமை கடந்து வந்தது. ஆனா இன்றைக்கு அந்த மேகத்துக்கு பதிலாக நம்ம ஆளுங்க புகை போட்டுனுங்கிறா, ராக் மியூசிக் போட்டு, ராக் டான்ஸ், ராக் மியூசிக். ஆண்டவருடைய கோபம் தவறு, மகா தவறு. உன் சரீரத்தினால் ஆவினால் ஆண்டவரை மகிமைப்படுத்த வேண்டுமே தவிர அப்படிப்பட்டதான பெரிய பெரிய ராக் மியூசிக் போட்டு, ஒரு சில பேருக்கு மியூசிக் போட்டாதான் அந்த சபையில் அந்நிய பாஷையிலே வரும். குதிப்பான், ஓஹோன்னு குதிப்பான். வெளியே வந்து அதே மாதிரி கெட்ட வார்த்தை பேசி குதிப்பான். அப்படியே இருக்கக்கூடாது. பரிசுத்தமுள்ளவளாக வாழ வேண்டும். அதான் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். ஆகவே அன்றைக்கு அந்த லூசிபர் செயல்பட்ட வண்ணமாக இன்றைக்கு அநேக பூமியில அநேக இடங்களிலும் சில சபைகளிலும் அவன் நுழைந்து விட்டான். சினிமாவில் இருக்கிற மியூசிக் எடுத்து பாட்டுக்கு போட்டு அந்த பாடல்கள் ஆண்டவருடைய மகிமையா இருக்குமா? யோசிக்க வேண்டும். சகோதரனே, சகோதரியே, தேவ பிள்ளையே, மனம் திரும்ப வேண்டும். தேவனுக்காக நாம் எப்படி பாட வேண்டுமோ, நாம் எப்படி துதிக்க வேண்டுமோ, வேதம் சொல்லுகிற வண்ணமாக அமைதியாக ஆசீர்வாதமாக அந்த பாடல்களை நமக்கு ஒரு போதனையாக அமைய வேண்டுமே தவிர நம்முடைய பாடி அதை டெம்டேஷன் உண்டாக்கி அப்படியே பெரிய ஒரு டெம்டேஷனுக்குள்ளாக போய்விடக்கூடாது. டிஸ்கரேஜ்மெண்ட் ஆகக்கூடாது. என்கரேஜ்மெண்ட்டாக நம்முடைய மைண்ட், எண்ணங்கள், சிந்தனைகள் செயல்பட வேண்டும். ஆகவே கர்த்தருடைய பிள்ளை நம்முடைய வாழ்க்கையில நாம் எப்படி இருக்கணும் என்பதை குறித்து பைபிள் அழகா சொல்லப்படுகிறது. ஆகவே எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளை நம்முடைய வாழ்க்கையில எதிரிகள் மனம் திரும்ப வேண்டும், எதிரிகள் ரட்சிக்கப்பட வேண்டும்,
எதிரிகள் ஆண்டவருடைய சமூகத்துல வர வேண்டும். பாடல்கள் அது ஒரு அருமையாக சாத்தானுக்கு சங்குன்னு கூட சொல்லலாம் இல்லைங்களா? விசேஷ விதமா இருக்கு இல்லைங்களா? பாடல் பாடணும். 1 சாமுவேல் புஸ்தகம் 18ஆம் அதிகாரம் 6 முதல் 9 வசனங்கள் அல்லது 10 வசனங்களை வாசிக்கிறோம். தாவீது குறித்து பாடின பாடல்கள். கோலியாத்தை எதிர்த்து கொண்ட பிற்பாடு சில பெண்கள் கூடி முறையாக பாடினார்கள். தாவீது சவுல் கொன்றது 1000, தாவீது கொன்றது 10000 என்று பாடல் பாடினார்கள். சத்துருக்களாம் மாறிவிட்டார்கள். இன்னைக்கு பாடல் பாடுகிற எத்தனையோ விதமான பக்தர்கள் உண்டு இல்லையா? அவர்கள் பாடல்களை பாருங்க. அந்த பாடல் நமக்கு ஒரு ஆசீர்வாதத்தை உண்டாக்கும். அந்த பாடல் நமக்கு ஒரு ஆறுதல் உண்டாக்கும். அந்த பாடல் நமக்கு ஒரு ஆண்டவருடைய சமூகத்தில் ஞாபகப்படுத்துகிறதா இருக்கும். அந்த பாடல் நம்முடைய விசுவாசத்தை தூண்டுகிறதா இருக்கும். அந்த பாடல் நமக்கு பலத்தை தருகிறதா இருக்கும். ஆனா சிலருடைய பாடல்கள் சிலரை தாக்குகிற வண்ணமாக, சிலர் பாடல்களை பாடி சிறைச்சாலையில் இருக்கிறார்கள். சிலர் பாடல்களை மற்றவங்களை பாடி அவர்கள் மேல் கேஸ் நடந்து கொண்டு இருக்கிறது. அப்படியாக ஒரு இனத்தை தாக்கியோ, ஒரு ஜனத்தை தாக்கியோ, ஒரு தனிப்பட்ட மனிதனை விமர்சித்தோ நம்ம பாடக்கூடாது. அது நியாயம் அல்ல, நீதி அல்ல என்பதை குறித்து மறந்துவிடக் கூடாது. ஆகினாலே நாம் பாட பாட எதிரிகள் மாண்டு போவார்கள். நாம பாட பாட ஆண்டவராகி தேவன் கிரியை செய்ய ஆரம்பிச்சிருவார். 2 நாளாகமம் புஸ்தகம் 2 Chronicles chapter 20 verse 20, 21, 23 ஆகிய வசனங்களை பாருங்களேன். 2 நாளாகமம் 20ஆம் அதிகாரம் வசனம் 21, 22, 23 ஆகிய வசனங்களில் யோசேபத் ராஜா அவருக்கு விரோதமாக 4 விதமான கூட்டம் வருகிறார்கள். என்ன செய்வது என்று தெரியவில்லை. உபவாசத்தை கூறி வைத்தார். ஆண்டவரை நோக்கி ஜெபிக்கிறவர்களை வைத்தார், துதிக்கிறவர்களை வைத்தார், ஆண்டவர் ஆராதிக்கிறவர்களை வைத்தார். இவர்கள் ஆண்டவரை துதிக்க துதிக்க தேவனாய் கர்த்தருடைய சேனைகள் பரலோகத்திலிருந்து அந்த எதிரிகளை கொன்று குவித்ததை நாம் பார்க்கிறோம். எனக்கு அருமையான கர்த்தருடைய ஜனங்களை நம்முடைய வாழ்க்கையில சபையரெல்லாம் நம்ம கூடி மிதம் போல கைகளை தட்டி ஆண்டவரை ஆராதித்து சேஷதமாக அதிகமாக இன்ஸ்ட்ருமெண்ட் இல்லாவிட்டாலும் உங்கள் ஆவினாலும் சரீரத்தினால் ஆண்டவரை மகிம்படுத்தும் பொழுது, மெய் மறந்து ஆண்டவரை துதிக்கும் பொழுது, பாடும் பொழுது தேவன் தன்னுடைய சேனைகளை அனுப்பி உங்களுக்கு விரோதமா இருக்கிற எரிகோ கோட்டைகள், உங்களுக்கு விரோதமா இருக்கிற யோர்தான் நதிகள், உங்களுக்கு விரோதமா இருக்கிற செங்கடல்கள், உங்களுக்கு விரோதமா இருக்கிற எல்லா சத்துருக்களை முறியடித்து நிர்மூலமாக்குவார். ஆண்டவர் யுத்தம் செய்வார். அவர் துதித்து பாடும் பொழுது அவர் மகிமைப்படுவார். ஆண்டவர் தாம் பிள்ளைக்காக என்ன வேணாலும் செய்வார். நம்ம சொல்றோம் இல்லையா, பிள்ளைங்களை ஒரு பாட்டு பாடுப்பா நான் ஐஸ்கிரீம் வாங்கி தரேன், ஒரு பாட்டு பாடுப்பா சாக்லேட் வாங்கி தரேன், ஒரு பாட்டு பாடுப்பா நான் 10 ரூபாய் தரேன். அந்த பிள்ளைங்க பாடின உடனே அவள் தான். ஸ்கூலில் கூட பாருங்க, அந்த பிள்ளைங்களை பாடி ப்ரைஸ் வாங்கிட்டு வருது. அந்த மாதிரி ஆண்டவர் தாம் பிள்ளைகளுக்காக அவரை குறித்து பாடி துதித்தால் அப்படியே சொக்கி நம்ம பக்கமா வந்துருவார் ஆண்டவர். அந்த அளவுல தேவன். அததான் தாவீதினுடைய ஸ்பெஷல். அததான் என் இருதயத்துக்கு ஏத்தவன் சொன்னாரு தாவீது. தாவீது பாடுகிறவர், துதிக்கிறவர், ஆராதிக்கிறவர், ஆண்டவர் மேல அதிகமாக அன்பு செலுத்தி ஆண்டவர் இழுத்து கொண்டவர் தாவீதானவர். ஆகவே அற்புதமாக அந்த தாவீது குறித்து பாடின பாட்டு சவுல் ராஜாவுக்கு எரிச்சலானது. சிலருக்கு பாருங்க சபைகளில் கூட ஒருத்தர் நல்லா பாடிட்டா இன்னொருத்தர் மேல எரிச்சல் உண்டாக்கும். அவங்க தான் நல்லா பாடுறாங்களா, நானும் நல்லா பாடுறேன், இப்படி போட்டி ஆயிடுச்சு பாருங்க. கர்த்தரை மகிமைப்படுத்துற பாட்டு அல்ல. நீ நல்லா பாடுறியா, நான் நல்லா பாடுறேன், நீயா நானா பார்க்கலாம். அதெல்லங்க. ஆண்டவர் மகிமைப்படுறாரா, ஜனங்களுக்கு உபதேசம் உண்டாகிறதா, நாம சாட்சியா நிற்கிறோமா? நான் கூட கொரோனாவில் பாதிக்கப்பட்டு 2 பாடல்கள் ஹாஸ்பிட்டலே கர்த்தர் தந்தார். அருமையாக நல்ல பாடல்கள், அதை பாடணும். வருகிற நாட்களில் கர்த்தர் வெளியிட உதவி செய்வாராக. எனவே சாட்சியாக ஆண்டவருக்கு மகிமையாக ஜீவனை கொடுத்ததற்காக நன்றியாக அந்த பாடல்கள் அமைந்திருக்கிறத பார்க்கிறோம். ஆகவே எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளை, நம்முடைய வாழ்க்கையில பாடல்கள் சாட்சியா, போதனையா, லெசனா, நமக்கு நம்முடைய விசுவாசத்தை ஊக்குவிக்கிறதா, இவைகள் எல்லாம் ஆசீர்வாதம் தான் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறத பார்க்கிறோம். நியாயாதிபதிகள் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் தெபராலும் பாராக்கும் இருவருமாக இணைந்து பாடுகிற பாடல். ஏனென்றால் அவர்கள் எதிரிகளை மேற்கொண்டு ஜெயம் பெற்று வந்த பிற்பாடு அவர்களுக்கு அற்புதமான பாடல் எது என்றால், அவர்கள் அந்நாளிலே தெபராலும் அபினோய் காமின் குமாரன்
பாராக்கும் பாடினதாவது பாடல்கள். கர்த்தாவே உம்மை பகைக்கிறவர்கள் யாவர் இப்படி அழிக்கப்பட கடவார்கள். அவரில் அன்பு கூறுகிறவர்களோ வல்லமையோடு உதிக்கிற சூரியனை போல இருக்க கடவார்கள் என்று பாடினார்கள். பின்பு தேசம் 40 வருஷம் அமைதியா இருந்தது. ஆண்டவர் பாடி துதித்தால் போதும். வெற்றி மேல வெற்றி, விடுதலை மேல விடுதலை, ஜெயத்து மேல ஜெயம். மோசேயின் பாடல் வெளிப்படுத்தின விசேஷம் 15ஆம் அதிகாரம் வசனம் 3ஆம் வசனத்துல வாசிக்கிறோம். மோசேயின் பாட்டை பரலோகத்துல பாடினார்கள் என்று வேதத்துல நாம் வாசிக்கிறோம் இல்லையா? அற்புதமான பாடல்கள் அந்த இடத்துல தென்படுகிறத பார்க்கிறோம். அதுதான் யாத்திராகமம் 15ஆம் அதிகாரத்துல நாம் படித்தோம். அதே சங்கீதம் 90ஆம் சங்கீதத்துல கூட மோசேயின் பாடலை குறித்து சொல்லப்படுகிறத பார்க்கிறோம். எனக்கு அருமையானவர்களே, ஆண்டவர் வெற்றி தந்த பிற்பாடு நன்றி பாடலாக அந்த பாடல் இருக்கிறத நாம் பார்க்கிறோம். தாவீதின் பாடல்கள் என்று சொல்லி 2 சாமுவேல் 22ஆம் அதிகாரம் 23ஆம் அதிகாரம் சங்கீதம் 18ஆம் சங்கீதத்துல நிறைய சங்கீதம் தாவீதின் சங்கீதமா இருக்கிறத பார்க்கிறோம். 90ஆம் சங்கீதத்துல கூட அருமையாக பாடல்கள் அமைந்திருக்கிறத பார்க்கிறோம். அதனுடைய மியூசிக் டைரக்டர் யாருன்னு கூட அதுக்கு மேல இருக்கும் சங்கீதங்களில. தாவீதின் பாடல் சங்கீதம் முடிந்திற்று என்று சொல்லப்படுகிறோம். எனவே தாவீது ஒரு பாடகர், தாவீது ஒரு தீர்க்கதரிசி, தாவீது ஒரு துதிக்கிறவன், ஜெபிக்கிறவன், ஆராதிக்கிறவன், ஒரு அரசன், தேவன் இருதயத்துக்கு ஏற்றவன். தாவீது குறித்து அழகாக வேதத்துல அற்புதமா இருக்கும். ஆகவே தாவீது பாடின பாடல்கள் ஆச்சரியமான காரியம். 1 சாமுவேல் புஸ்தகம் 16ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்துல தாவீது ஸ்வரம் எடுத்து வாசித்து ஒரு பாடல் பாடினால் ஆரோக்கியம் உண்டாகும் சவுல் ராஜாவுக்கு. ஆகவே பாடல்கள் மற்றவங்களுக்கு விடுதலை உண்டாக வேண்டும். பாடல்கள் மற்றவங்களுக்கு ஆறுதல் உண்டாக வேண்டும். பாடல்கள் மற்றவங்களுடைய விசுவாசத்தை தட்டி எழுப்ப வேண்டும். பாடல்கள் ஆண்டவருடைய சமூகத்தில் நடத்த வேண்டும். பாடல்கள் அந்த அளவுல அமைந்திருக்க வேண்டும். ஆகவே எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளை, நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்கிறது என்பது குறித்து நாம் எப்படி பாடுகிறோம், எதற்காக பாடுகிறோம் என்று நாம் சிந்திக்க வேண்டும். சங்கீதங்கள் புஸ்தகம், பாடல் புத்தகம், சில நேரங்களில் பாடல்கள் பாருங்க. சங்கீதம் 40ஆம் சங்கீதம் 3ஆம் வசனத்துல கர்த்தருக்காக புதுப்பாட்டை பாடுங்கள். சங்கீதம் 96 97 1ஆம் வசனத்துல கர்த்தருக்காக புதுப்பாட்டை பாடுங்கள். அந்த பாடலை கேட்டு அநேகர் கர்த்தரிடத்துல மனம் திரும்புவார்கள் என்று சொல்லப்படுகிறது. நீதிமொழிகள் 29ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்துல நீதிமானோ பாடி மகிழ்கிறான். பாடல். ஏசாயா புஸ்தகம் 35ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்துல இதோ சீயோனுக்கு சிறந்த ஒரு கூட்டம் வருவார்கள், பாடிக்கொண்டே வருவார்கள், மகிழ்ச்சியாக கர்த்தருடைய சமூகத்துல பாடிக்கொண்டே போவார்களாம். எரேமியா 31:10 கூட வாசிக்கிறோம். 4ஆம் வசனத்துல வாசிக்கிறோம். எரேமியா 31:4ஆம் வசனத்துல பாட்டு, ஒரு பாடலை குறித்து. ஏசாயா 5ஆம் அதிகாரம் 1-7 வசனங்கள், என் நேசருக்காக ஒரு பாட்டு ஒன்று பாடுவேன். ஒரு திராட்சை தோட்டம் எப்படி நட்டார், அதை பாதுகாத்தார், பராமரித்தார், தண்ணி அடித்தார், தண்ணி கட்டினார், வேலி அடித்தார், அதை ஆசீர்வதித்தார், ஆனா கசப்பான பழங்களை தந்தது என்று வருத்தமான ஒரு பாடலாக அது அமைந்து இருக்கிறது நான் பார்க்கிறோம். ஏசாயா புஸ்தகம் 26ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்துல அந்நாட்களிலே எருசலேமில் ஒரு பாடல் பாடப்படும். அந்த பாட்டு தான் லூக்கா 2ஆம் அதிகாரம் 13-14 இதோ பூமியில சமாதானமும் சந்தோஷமும் உண்டாகுவதாக என்று திரளான தேவதூதர்கள் பரலோகத்தில் பாடி ஆராதிக்கிறவர்கள் இங்கே இயேசு கிறிஸ்து பிறந்த பிற்பாடு பாட ஆரம்பித்தார்கள். இந்த பாட்டு தீர்க்கதரிசியாக ஏசாயா 26ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்துல சொல்லப்பட்டது. அன்றைக்கு மார்க்கிலும் லூக்கா 2ஆம் அதிகாரம் 13-14 அன்றைக்கு தேவதூதர்கள் கூடி பாடினார்கள். இயேசு பிறந்த அந்த நாட்களில் இந்த பூமியில. எனக்கு அருமையான கர்த்தருடைய நம்முடைய வாழ்க்கையில பாடல்கள் பரலோகத்திலும் உண்டு, பாடல்கள் பூமியிலும் உண்டு. அந்த பாடல்களை எப்படி பாட வேண்டும், எப்படி துதிக்க வேண்டும் என்பது குறித்து பொதுவாக பைபிள் ஆண்டவர் அழகாக நமக்கு எழுதி வைத்தார். ஆகவே அப்போஸ்தலர் புஸ்தகம் 16ஆம் அதிகாரம் வசனம் 25ஆம் வசனத்துல பவுலும் சீலாவும் சிறைச்சாலை போட்டும் பொழுது அவர்கள் ஆண்டவரை பாடி துதிக்க ஆரம்பித்தார்கள். சிறைச்சாலை கதவு 2ஆக ஆண்டவர் உடைத்தெறிந்தார். கதவுகள் உடைக்கப்பட்டன.
25 வசனம். நடுராத்திரில பவுல் சீலாவும் ஜெபம் பண்ணி தேவனை துதித்து பாடினார்கள். காவலில் வைக்கப்பட்டவர்கள் அதை கேட்டுக்கொண்டிருந்தார்கள். சடிதில சிறைச்சாலின் அஸ்திபாரங்கள் அசையும்படியாக்கிய பூமியும் மிகவும் அதிர்ந்தது. உடனே கதவுகள் திறவுண்டன, எல்லாருடைய கட்டுகளும் கயின்று போன்றன. இன்றைக்கு ஆராதனையில் கூட பாடல் பாடும் பொழுது ஒரு விடுதலை, ஒரு ஜெயம், ஒரு வெற்றி, ஒரு ஆசீர்வாதம். ஆகவே ரோமர் 15 அதிகாரம் 9 வசனத்தில் ஒரு ஆறுதல், சங்கீதம் 18 சங்கீதம் 49 வசனத்திலும் அதே பாடல் விடுதலை. 1 கொரிந்தியர் 14 அதிகாரம் 15-26 வாசிக்கிறோம். கருத்தோடு பாடுவேன், நான் கருத்தோடு ஜெபம் பண்ணுவேன். பாடல் ஒரு கருத்து இருக்கணும். அந்த கருத்து இல்லைன்னா அந்த பாடல் பாடலாக அமையாது. ஆகவே ஒரே பாட்டு, சில பேர் பாருங்களேன், என்ன வரிகள் வருதுன்னு தெரியாது, என்ன பாடுறான்னு தெரியாது, சவுண்டு கம்மி பண்ணுப்பான்னு சொல்லுவோம், மியூசிக் அதிகமா இருக்கும், பாட்டு கேட்கவே கேட்காது. ஆகவே எனக்கு அருமையான கத்துடைப்பில் நம்முடைய வாழ்க்கையில பாடல்கள் அர்த்தமுள்ளதாய், பாடல்கள் கருத்துள்ளதாய் இருக்க வேண்டும். புதிய ஏற்பாட்டில் இசை இல்லை என்று சிலர் ஒரு கூட்டம் அப்படியாக உபதேசிக்கிற ஒரு கூட்டம் உண்டு. பழைய ஏற்பாட்டில் இசை உண்டு என்று அதை போதிக்கிற ஒரு கூட்டம் உண்டு. 2 பேருக்கும் சொல்லுகிற காரணம் என்னவென்றால், அந்த பாடல்கள் ஆண்டவருக்கு மகிமையே இருக்கிறதா? அதை யோசிங்க. முதலாவது, உபதேசம் நல்லதுதான், இல்லைன்னு சொல்லவில்லை. ஆனால் அந்த பாடல் நமக்கு ஆறுதலா, போதனையா, சாட்சியா, மனம் திரும்ப வைக்கதா, ஆண்டவருக்கு மகிமையா இருக்கிறதா? அதை சிந்திக்க வேண்டும். பொதுவான பாடல்களை பார்க்கும் பொழுது எபேசியர் 5 அதிகாரம், எபேசியர் 5 அதிகாரம் வசனம் 19, 20 ஆகிய வசனங்களை பாருங்களேன். எபேசியர் 5 அதிகாரம் 19, சங்கீதங்களினாலும் கீர்த்தனைகளான ஞானப்பாட்டுகளாலும் ஒருவருக்கு புத்தி சொல்லிக் கொண்டு உங்கள் இருதயத்திலே கர்த்தரை பாடி கீர்த்தனம் பண்ணுங்கள். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாக, அவருடைய கிறிஸ்துவின் நாமத்தினாலே எப்பொழுதும் எல்லாவற்றிலும் பிதாவாகி தேவனே ஸ்தோத்திரியுங்கள். எவ்வளவு அற்புதமாக 18 கூட பார்க்கிறோம். துன்மார்க்கு ஏதுவான மதுபானம் வெறி கொள்ளாமல் ஆவில நிறைந்து ஆண்டவர் குடித்துட்டு பாடுறவங்க உண்டு, பீடி அடிச்சுன்னு பாடுறவங்க உண்டு, சிகரெட் அடித்து பாடுறவங்க உண்டு, விபச்சாரம் செய்து கொண்டு பாடுறவங்க உண்டு. இந்த பாட்டெல்லாம் பாட்டாகாது. ஒருவேளை உலகத்துக்கு என்கரேஜ்மெண்ட் ஆகும், பட் ஆண்டவருடைய சமூகத்துக்கு அது ஓவாது. ஆண்டவரும் பிரியப்பட மாட்டார். கொலோசியர் 3 அதிகாரம் 16 வசனத்தை கூட கவனித்து பாருங்களேன். கிறிஸ்துவின் வசனம் உங்களுக்குள்ள சகல ஞானத்தோடும் பரிபூர்ணமா வாசமா இருப்பதாக சங்கீதங்களினாலும் கீர்த்தனைகளினாலும் ஞான பாட்டுகளினாலும் ஒருவருக்கொரு போதித்து புத்தி சொல்லிக் கொண்டு உங்கள் இருதயத்துல கர்த்தரை பக்தியுடனே பாடி போதித்து, பாடல்கள் நமக்கு ஒரு போதனை, பக்தியுடனே நம்முடைய இருதயத்துல பாடி, அற்புதமா இருக்கு இல்லையா? பாடல்கள், கீர்த்தன பாடல்கள், சங்கீத பாடல்கள் நமக்கு ஒரு போதனை, நமக்கு ஒரு புத்தி சொல்றது, நம்ம மனம் திரும்புவது, நம்ம ரட்சிக்கப்படுவது, நம்ம ஆண்டவரை ஆராதிப்பது. எபிரேயர் புஸ்தகம் 2 அதிகாரம் 12 வசனத்துல, நான் உங்கள் சகோதரர்கள் மத்தியில, என் சகோதரர்கள் மத்தியில நான் பாடி ஆண்டவரை துதிப்பேன் என்று எபிரேயர் 2 அதிகாரம் 12 வசனத்துல சொல்லப்படுகிறது. அற்புதமான உம்முடைய நாமத்தை என் சகோதரர்கள் அறிவித்து சபை நடுவில் உம்மை துதித்து பாடுவேன். சபை நடுவில் நம்ம பாடணும், ஆண்டவரை துதிக்கணும். அப்பொழுதுதான் ஆண்டவருடைய ஆசீர்வாதம், அப்பதான் நமக்கு ஒரு ஆறுதல், அப்பொழுதுதான் மற்றவங்களை ரட்சிக்கப்படுவார்கள். யாக்கோபு புஸ்தகம் 5 அதிகாரம் 13 வசனத்துல வாசிக்கிறோம். உங்களில் ஒருவன் துன்பப்பட்டால் ஜெபம் பண்ண கடவான், ஒருவன் மகிழ்ச்சியா இருந்தால் சங்கீத பாட கடவான். மகிழ்ச்சியா இருந்தா சங்கீதமா? ஆகையினால் தான் நீதிமான் பாடி மகிழ்கிறான். 118 சங்கீதத்தில் வாசிக்கிறோம், நீதிமான் குடும்பங்களில் கம்பீர சத்தம். ஒரு பாடல், ஒரு ஆண்டவரை துதிப்பது, ஆண்டவரை ஆராதிப்பது, அந்த வீட்டுக்கு ஆசீர்வாதம், சபைக்கு ஆசீர்வாதம், நமக்கு ஆசீர்வாதம், நமக்கு ஒரு ஆறுதல். ஆகையினாலதான் இந்த பாடல் பாடுகிற அத்தனை பேருடைய வாழ்க்கையில பாருங்க, ஒரு பெரிய ஆசீர்வாதம் தான், ஆசீர்வாதம் தான், வெற்றியான பாடல்கள். ஆகையினால எனக்கு அருமையான கத்துடைப்பில் நம்முடைய வாழ்க்கையில பாடல் பாடினால் ஆண்டவர் மகிமைப்படணும், பாடல் பாடினா ஆண்டவருடைய நாமம் உயர்த்தப்படணும். அதுதான் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். ஆகவே எனக்கு அருமையான கத்துடைப்பில் நம்முடைய வாழ்க்கையில பாடி மகிழ்கிறான் நீதிமான். நாம் பாட வேண்டும், அந்த பாடல் மூலமாக ஆண்டவர் நாம மகிமைப்பட வேண்டும். ஆகினாலே தேவனுடைய பிள்ளைகளாகிய நம்முடைய வாழ்க்கையில நீங்கள் வீடுகளிலே பாடல் உங்களை செல்போன்களை கேட்குறீங்க, சார்ஜ் போட்டுட்டு அதுக்கு அடுத்தது
அந்த ப்ளூடூத் வைத்துக்கொண்டு அல்லது அந்த ஒயர் வைத்துக்கொண்டு பாடல் கேட்கிற அத்தனை பேர்கள் எத்தனையோ பேர் செத்து போயிருக்கிறாங்க. ஃபுல்லா சார்ஜ் ஆயிட்டு சூடாயி அப்படியே வெடித்து கரண்ட் பாஸ் ஆகி மரித்து போயிருக்கிறார்கள். மைண்டு பிளாக் ஆகி காதுல சீ வந்து இறந்து இருக்கிறார்கள். காதுல ரத்தம் வந்து மூக்குல ரத்தம் வந்து இறந்து இருக்கிறார்கள். ஆகினால் அப்படியாக நீங்கள் பாடல் கேட்கக்கூடாது. ஆகினால உங்களுடைய அந்த ஒயர்லெஸ் ப்ளூடூத் வைத்துக்கொண்டு மின்சாரம் இருக்கிற இடத்துல அல்லது ட்ரெயின் ட்ராக்கு ஓரமாக அந்த இடத்துல அதிகமாக கரண்ட் இழுக்கக்கூடிய இடங்கள் அந்த இடத்துல அதை வைத்துக்கொண்டு நீங்க பேசாதீங்க. ஃபோன் ஆன் பண்ணிட்டு அந்த நெட் ஆன் பண்ணிட்டு வைக்காதீங்க. சில நேரங்களில் பாடல் டவுன்லோடு செய்து கொண்டு நீங்கள் அதை நெட்டை ஆஃப் பண்ணிட்டு அந்த பாட்டை கேளுங்க. அதே வண்ணமா கேட்டுன்னு போயிட்டு பெட்ரோல் பங்கான போயிட்டு கூட அந்த நெட் ஆன்ல இருக்கிறதுனால அந்த பெட்ரோல் போடுற இடத்துல கூட பத்தி கொள்ளுது. அந்த இடத்துல எச்சரிக்கை இருங்க. ட்ரெயின் போற இடத்துல எச்சரிக்கை இருங்க. அந்த இது டிரான்ஸ்பர் இருக்கிற இடத்துல எச்சரிக்கை இருங்க. நீங்க சார்ஜ் போட்டுக்கிட்டு போன் பேசாதீங்க, அந்த பாட்டு கேட்காதீங்க. தயவுசெய்து டவுன்லோடு பண்ணிக்கிண்டு நெட்டு ஆஃப் பண்ணிட்டு அந்த பாடலை கேளுங்க. ரொம்ப நல்லா இருக்கும், அற்புதமா இருக்கும். ஆகவே உங்க பிள்ளைகளுக்கும் சரி, நீங்களும் சரி, வண்டியில போகும் பொழுது, வாகனத்துல போகும் பொழுது ப்ளூடூத்ல பாட்டு கேட்கறீங்க, நல்லதுதான், இல்லைன்னு சொல்ல வரல. ஆண்டவர் பாட்டு தானே என்று அதுக்காக ஆபத்துல போக முடியக்கூடாது. ஞானமாக நீங்கள் செயல்படும்படியா நான் அன்பா கேட்டுக்கொள்கிறேன். உங்களுக்கு ஒரு விழிப்புணர்வு தான், ஒரு அவேர்னஸ் தான் இது. ஒரு பெரிய அட்வான்ஸ் அல்ல, என்னது அட்வைஸ் பண்றதல்ல, இது ஒரு அவேர்னஸ். நீங்க அன்பா எடுத்துக்கொள்ளும்படியா நான் அன்பா கேட்டுக்கொள்கிறேன். ஆகையினாலே பாடல்கள் சாட்சியா போதனையா இரண்டுமே. பாடல்கள் நமக்கு ஒரு பாடமா? எஸ், மூணாவது கூட பாடம் தான். ஆகையினாலே இந்த 2வது பாகத்துல கூட பாடல்களை பாடி சபையில ஆண்டவரை துதிப்போம். ஆராதனையில அப்படின்னு சொன்னா ஆராதனையில பாடல், அதுக்கடுத்து ஜெபம், பாடல்கள், துதி ஸ்தோத்திரங்கள், ஆண்டவரு போதனைகள். போதனை தான் அதிக நேரம் இருக்கணும். கர்த்தருடைய பந்தி, காணிக்கை நேரம், ஜெபம், இவைகள் எல்லாம் சேர்ந்துதான் ஆராதனை. அந்த ஆராதனையில் ஒரு பாகம்தான் பாடல்கள், ஆராதனை பாடல்கள். ஆகவே அதுவே பாடலே ஆராதனையே பாடலாக முடிஞ்சிச்சு, ஆராதனை அல்ல. ஆகையினாலே பாடல்கள் ஆராதனையில் ஒரு பாகமா இருக்கிறது என்பதை குறித்து மறந்துவிடக்கூடாது. ஆராதனை மிக முக்கியமானது இருக்க வேண்டியது போதனை. ஏனென்றால் சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலாக்கும் என்று வேதம் சொல்லுகிறது. கடைசியாக ஒரு வசனத்தை வாசிக்கலாம். நிறைய வாக்கியங்கள் உண்டு, எத்தனையோ பாகங்களாக படிக்கலாம். இந்த பாடல் மூலமாக என்னென்னலாம் நடந்தது, என்னென்னலாம் நடக்கும் என்பதை குறித்து கூட நிறைய காரியங்கள் வேதத்துல நாம் படித்துக் கொள்ளலாம். பட் இது போதுமானதுன்னு நினைக்கிறேன். ஆகையினால கர்த்தர் சித்தமானால் வருகிற நாட்களில் பாடல் மூலமாக என்ன நடந்தது என்பதை குறித்து கூட 2 பாகங்களும் படித்துக் கொண்டோம். 3வது பாகம் கூட கர்த்தர் சித்தமானால் படித்துக்கொள்ள கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. சங்கீதம் 13 சங்கீதம் 6 வசனம், கர்த்தர் எனக்கு நன்மை செய்தபடியால் அவரை பாடுவேன். ஆண்டவர் நமக்கு நன்மை செய்தபடினாலே நான் அவரை பாடுவேன், நான் அவரை துதிப்பேன் என்று சொல்லப்படுகிறது. ஆகையினாலே கர்த்தரை பாடி துதிப்போம். கர்த்தருடைய நாம மகிம்படும்படியாக ஆண்டவர் உதவி செய்வாராக. God bless you all. உங்களை யாவருக்கும் இயேசுவின் நாமத்தில் வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களை யாவரையும் ஆசீர்வதிப்பாராக. God bless you all.